ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மிகவும் முக்கியமாக இலங்கையிலே பேசப்படக்கூடிய ஒரு சில இசைக்கலைஞர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கக்கூடிய கருப்பையா பிள்ளை பிரபாகரனோடு பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரு இசைக்குழுவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இசைக்குழுவிலே இருந்து நீங்கள் விலகி வந்து நீங்கள் தனியாக ஒரு இசைக்குழுவை அமைக்கின்றீர்கள். பேரை கூட சொல்லலாம், லெஜெண்ட்ஸ். ஆமாம், லெஜெண்ட்ஸ் இசைக்குழுவினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். ஒரு குழுவிலே நீங்கள் உறுப்பினராக இருந்ததற்கும் இப்பொழுது நீங்கள் தனியாக ஒரு இசைக்குழுவை வழி நடத்துவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்? உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து என்னுடைய கனவு வந்து ஒரு இசைக்குழுவை நடத்தி நான் தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒரு பெரிய ப்ரெஷரான விஷயம். அது எனக்கு வேண்டான்னு தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்போ நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸர் 90s நான் வந்து 86லேயே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். அப்போ 90ஸ்க்கு பிறகு நிறைய ஃப்ரீலான்ஸாக கொழும்புல நிறைய இசைக்குள்ள வாட்சவும் 96 தான் அக்னி சிவகுமாரன் அக்னி இசைக்குள்ள ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் இருந்து ரைட் அந்த டீம் நமக்கு நல்ல கெமிஸ்ட்ரி கரெக்டாக போகுது. மற்ற எல்லாருமே நல்ல வாசிக்கக்கூடிய பாடக்கூடிய எல்லோரும் ஒன்றா இருந்தாங்கங்கிறத கிட்டத்தட்ட 25-30 வருஷம் அவங்களோட பயணிச்சு. வேறு ஆமாம், இடையில வந்து இந்த ஃப்ரீலான்ஸுங்கிறத விட்டு முழுக்க அக்னி இசைக்குழுவின் அந்த நேரம் அக்னிங்கிற பேரும் பேசப்பட்டது. அப்போ அந்த நாடு முழுவதும் இசை நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆமாம், அப்போ அதை வந்து உருவாக்குனது நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த டீம் தான். அந்த பேர் வந்து ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நாங்கள் நிறைய வேர்வை செஞ்சுருக்கோம், உழைச்சிருக்கிறோம். அப்போ ஒரு இந்த நிறைய பெரிய ஒரு லாங் ட்ராவல் தானே. அப்போ இதில் வந்து மேனேஜ்மெண்ட் நிர்வாக சிக்கல்கள் அப்பப்போ வந்து போகிறது வந்து இதே இயல்பு. அப்போ அதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சிவகுமார் அவர்களோட நாங்கள் நிறைய விஷயங்கள் முரண்பட வேண்டிய ஒரு இது வந்துச்சு. கருத்து முரண்பாடு வந்துச்சு. அப்போ அப்படிங்கிற நேரம் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம இந்த முரண்பாடோட ஒரு நல்ல ஒரு மியூசிக், அதாவது மனப்பூர்வமாக அது அடுத்த கட்டம் போக இயலாதுங்கிற ஒரு சூழல் வந்ததுனால அப்போ நான் ரைட்டு நாங்கள் வேறன்னு சரி டிசைட் பண்ணுவோம். நான் வந்துட்டேன். வார நேரம் எங்களோட சேர்ந்து மற்ற வாத்திய கலைஞர்களும் முக்கியமான வாத்திய கலைஞர் எல்லாருமே இல்லை சரி வரா நீங்கள் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் முதல்ல என்ன செய்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். அப்புறம் பார்த்தா சரி வேறு இசைக்குழுவை போயிட்டு இணைந்து பணியாற்றம், ஏன்னா நமக்கு இந்த பேண்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க சரி வரான்ட்டு சில விஷயங்கள் பார்த்தா எங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எங்களுடைய பயன்படுத்திக்கிறதுக்கான இது நிறைய வலை விரிச்சாங்க. அப்போ வேறு ஆமாம் அப்போ இது வந்து வேலைக்கு ஆகாது, எங்களோட நோக்கம் பிழைச்சி போயிடும்ன்ட்டு ரைட் சரியோ பிழையோ நாங்களே ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆமாம் தனி இசைக்குழு. அப்போ எங்களை அடையாளப்படுத்திக்கிற முதல்ல அக்னி லெஜெண்ட்ஸ்ன்னு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணினோம். அப்புறம் பார்த்தா அது அவங்களோட பேரையும் நாங்கள் அவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும் எங்களுக்கும் சங்கடமாக இருக்கிறதுனால அதை நீக்கிட்டு தனியாக லெஜெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இதுலேயும் சில பேர் இந்த கருத்து பதிவுகள்லாம் செய்தாங்க, நீங்கள் நீங்களே லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ உண்மையான விளக்கம் என்னன்னா, மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் பெரிய நிபுணர் சொல்லியிருக்காரு, நீ என்னவா ஆகப்படுறியோ அதை நீ ஆசைப்படு அது அந்த அன்றாடம் அதை பற்றி உச்சரிச்சுக்கோ. அப்போ முருகன்னு பேர் வச்சுக்கிட்டு சில பேர் இருக்கிறாங்க, அப்போ அவருக்கு கடவுளா? சரி, அந்த மாதிரி அதாவது வானத்தை இலக்காக கொண்டால் தான் மேகத்தை சரி தொடும். ஆமாம். அதனால எங்களோட இலக்கு லெஜெண்ட்ஸ். நானே லெஜெண்ட்ஸ் சொல்லிக்கிற, அதாவது லெஜெண்ட்னா இது வந்து கர்வமாக இல்லை, நான் லெஜெண்ட்ஸாக ஒரு காலத்தில் ஆகணும், அதை நான் பயணம். அப்போ டெய்லி வந்து நாங்கள் வந்து அதை அந்த பேரை இப்போ அதாவது இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு லெஜெண்ட்ஸ் அண்டு ஒரு இசைக்குழுக்கு பெயர் வைத்து அந்த இசைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரம் வந்து உங்களை வந்து நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லி இல்லை லெஜெண்ட்ஸ்ன்னு நீங்கள் ஏன் வைக்கிறீங்க லெஜெண்ட்ஸான்னு கேட்குறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முட்டாள் தான். அது வந்து ஜஸ்ட் ஒரு பேர் தான். அதாவது சாம்பியன்ஸ் அண்ட் டீம் இருந்தால் சாம்பியன் எல்லாரும் இந்த மாதிரி உங்களோட மனநிலை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு. நிறைய பேர் என்னன்னா இந்த வலைத்தளங்களில் வந்து அது குறிப்பாக அந்த முகநூல்ல எல்லாம் வந்து சில பேர் ரொம்ப பேடாக பதிவுகள் போடுவாங்க. அதாவது நான் யாராக இருந்தாலும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டால் ஒரு வாழ்த்து பெறுவதுக்கு தான் போடுவாங்க, உங்கள்கிட்ட ஏற்றி வாங்குறதுக்கு இல்லை. நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு திட்டு வாங்குறதுக்காக யாருமே பதிவு போடுறதில்ல. அதனால நானாக இருந்தால் கூட யார் பதிவு போட்டாலும் நான் விருப்பப்பட்டால் வாழ்த்துக்கள்னு போடுவேன். அட்வைஸ் பண்ணணும் இல்லைன்னா எதுனாக்க அவங்களுக்கு நேரடியாக எடுத்து அவங்களால நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை மாற்றிக்கலாம் முடிஞ்சளவு நான் சொல்கிறதில்ல. ஏன்னா அது வந்து அது அவங்கள ஹர்ட் பண்ணும். அதனால் இல்லை அவங்க இதை மாற்றிக்கிட்டால் நல்லா இருப்பாங்களேன்னு நினச்சா நான் நேரடியாக எடுத்து சொல்லுவேன். அது வந்து பேடாக யாருக்குமே நான் பதிவு போட மாட்டேன்.
ஆனால் சில பேர் வந்து இதையே தொல்லை செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கிற இதுக்கு கூட வேணும்னு அதை சில பேர் தூசணத்திலாம் எழுதி போடுறாங்க. இது வந்து ஒரு என்ன மனநிலைன்னு சொல்லுது, மோசமான ஒரு மனநிலை. அதாவது சிலர் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, இலங்கை கலைஞர்கள், குறிப்பிடத்தக்க இலங்கை கலைஞர்கள், உங்களை போன்ற இலங்கை கலைஞர்கள் ஏதாவது ஒரு விடயத்தையோ அல்லது அவர்களுடைய திறமையை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டால் உடனே அவர்களை மனதளவில் அவர்களை வீழ்த்துவது. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய மோசமான கமெண்ட்ஸ்களை போட்டு நீங்க என்ன பெரிய இவரா, அது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா இந்திய தொலைக்காட்சிகளை பார்த்து 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 இலங்கை கலைஞர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கும். இப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் குடும்பம் நடத்த முடியாது, அதாவது இந்த துறையை கொண்டு போக முடியாது. உண்மைதானே? இந்த துறைங்கிறது வந்து இப்போ சகோதர சிங்கள மொழியை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு இசை நிகழ்ச்சிகள் கிடைக்குது, நிறைய இசைக்குழுக்கள் இருக்குது, எப்படியோ இசை நிகழ்ச்சி கிடைக்குது. ஆனால் தமிழ் இசைக்குழுக்களை எடுத்துக்கொண்டால் எங்கேயாவது ஒரு திருமணம் வீடு அப்படிதான் நான் பார்த்துட்டேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சகோதர சிங்கள மொழியில் இசைக்குழுக்களுக்கும் உங்கள் தமிழ் இசைக்குழுக்களுக்கும் எவ்வளோ ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ சொல்லலாம், இப்போ நாங்கள் வந்து எங்களோட சிங்கள இசைக்குழுக்களையும் வாசிச்சிருக்கோம், சிங்கள பாட்டுகள் செஞ்சுருக்கிறேன், சிங்கள நிறைய கலைஞர்களோட இசைக்குழுக்கள் என்னென்ன வாசிச்சிருக்கிறீங்க? சிங்கள இசைக்குழுனா நான் வந்து படத்துக்கு பின்னணி இசை வாசிச்சிருக்கேன். சரத் டியாலிஸ் அவரோட சேர்ந்து சிங்கள படத்துக்கு அவர் மெயின் கம்போசர், அவருக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் அந்த பேர் போடுறதுனாக்கா அங்கே அவங்களோட இதில் அப்படி ஒரு ரூல் இருக்குது. அதனால ஒரு 2-3 படத்துக்கு நான் ஒர்க் பண்ணினேன். ஃப்யூச்சரில் வந்து பேரும் போடணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. மற்றது பாத்தியா சந்தோஷ் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிறைய நிரோஷா விராஜன் எங்களோட நிறைய பாட்டுகள் பாடுங்க, எங்கள் சொந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவன் சிங்கள கலைஞர்கள் பொறுத்தவரை அவங்க நிறைய வேலை இருக்கிறதுனால நம்மளை என்கரேஜ் பண்ணுறது அவங்களோட சிங்கள ஆடியன்ஸுமே வந்து அண்மையில் வந்து நாங்கள் எங்களோட இசைக்குழுவில் வந்து நாங்கள் இந்த இந்தியா கலைஞர்கள் பற்றி பேசுகிறேன், எங்களோட பாட்டுகளை நாங்கள் முதல் செய்யணும், ஊடகங்கள்லாம் தேவையில்லை, நாங்கள் முதல் அதுக்கு களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய நல்ல பாடல்கள் எடுத்து லைவாக வாசிக்கிறது. அப்போ அதன் ஒரு கட்டமாக நாங்கள் தீபாவளிக்கு நடந்த கொட்டகலையில் நடந்த ஷோவில் ஒரு 3-4 பாட்டு எங்களுடைய ஒரிஜினல் சாங்ஸ் பண்ணினோம். அதில் ஒரு பொப்பிசை பாட்டும் இருந்துச்சு, இலங்கை என்பது நான் தாய் திருநாடு. அந்த பாட்டுக்கு நிறைய சிங்கள கலைஞர்கள் வாழ்த்து தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் தமிழ் சிலர் பார்த்தா அதில் ஒருத்தர் எழுதியிருந்தார், நீங்கள் மன்னார்னால ஒரு பகுதி இருக்குது, அதை நீங்கள் இது பாடலை, இது வந்து ஒரு இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ். ஏன்னா அது ஒரு பெரிய பாட்டு. அப்போ நம்ம ஒரு அந்த டைமையும் இது பண்ணுங்கன்னா ஏதோ ஒரு சரணத்தை வந்து நாங்கள் கட் பண்ணி அந்த ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சம்மந்தமில்லாத கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப இக்கட்டான. அப்போ அது அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல பேச நான் அதனால அந்த மாதிரி யார் வராங்களோ எல்லாத்தையும் உடனே ஸ்பாட்லேயே பிளாக் பண்ணிடுவேன். உண்மையிலே வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கலைஞர்களை சகோதர சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்ஷன் தர்மராஜ் அவர் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். அவர் நல்ல ஒரு கலைஞர், நல்ல நடிகர், அவரை கொண்டாடினாங்க. அந்த தர்ஷன் தர்மராஜ் இறந்த பிறகு இப்பொழுது தர்ஷன் தவராஜ் அவரை வந்து கொண்டாடுறாங்க. எத்தனையோ தொலைக்காட்சி நாடகங்கள்ல நடிக்கிறார். அப்போ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போன பிறகு கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த கொண்டாட்டத்தை கூட எங்களுடைய ரசிகர்களும் கலைஞர்களும் கொண்டாடுவதில்லை என்று நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சிங்கள பிரபலமான இசைக்குழு எல்லா ஒவ்வொரு இசைக்குழுலையும் அந்த ஒக்டோபேட் வாத்தியங்களும் என்னோட கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் போடுற ஏன்னா அவங்க ரொம்ப அதை ரசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் வித்தியாசம். நாங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போடுறோம், ரொம்ப டஃப்பான விஷயங்கள் செய்கிறோம், அதில் வந்து அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ இது மக்கள் அதை பற்றி பேசாட்டி கூட அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டஃப்பான வேலைன்னு. அதனால பர்சனலாக ஒவ்வொரு சின்ன இதுக்கும் கூட கால் பண்ணி வாழ்த்துவாங்க. இப்போ அவங்க இந்த கட்சியில் பேர் மச்சாங்க மேக்க சூப்பர், கோது மச்சாங்க மனநிலை அவங்கள்ட்ட கண்டிப்பாக பெரிய பெரிய அவங்களாம் மச்சாங்க கோது மேக்க கரை அப்படிலாம் பேசுவாங்க. அப்போ அப்படிங்கிற சில பேர் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, வந்து நம்ம செஞ்ச அந்த இதை நேரடியாக இருக்கா பார்க்கணும் இது அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் நிறைய நடந்திருக்குது. அவங்க வந்து அதான் அவங்க உலக அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இந்த கலையும் இந்த நாட்டையும் நேசிக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ் மக்கள் தான் வந்து இந்த நாட்டு பற்றும் இல்லை, இந்த கலையை வந்து நேசிக்கிற உறுதியும் இல்லை. இப்போ ரொம்ப பேடாக இருக்குது இந்த ஃபீல்டு. காரணம் என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் முதலாவது எங்களுடைய பகுதியில் சொன்னது போன்றே தான் தென்னிந்திய தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம் அதிகரித்ததால் எங்களுடைய படைப்புகளை பார்ப்பதற்கான கால அவகாசம் அவங்களுக்கு இல்லை.
ஊடகங்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டு. எனவே இன்றைய தினம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இசைத்துறையிலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து இன்றும் கூட ஒரு தனியான லெஜெண்ட்ஸ் என்ற ஒரு இசைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்களை நிகழ்ச்சியில் இறுதியாக அந்த கேமராவை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போகின்றேன்? ரசிகர்களுக்கு நான் குறிப்பிட்ட வேண்டுகோள் என்னென்னா, இப்போ நான் பேசின விஷயம்லாம் வந்து எனக்கான ப்ரொமோஷன் இல்லை. இது வந்து நம்ம நாட்டில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரி வேணும், நம்ம நாட்டுக்கான விவசாயம் எவ்வளோ முக்கியமோ, தொழில் வளங்கள் ஏற்றுமதி எவ்வளோ முக்கியமோ, அதே போல் நம்ம நாட்டு கலையும் நமது இண்டஸ்ட்ரியும் நமக்கு முக்கியம். அப்போ அதை வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து இது திறமை சார்ந்து நாங்கள் எங்களை மாறு தட்டிக்கிற விஷயமாக பார்க்காம நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. இந்திய கலைஞர்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடல். அதெல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கான நாட்டில் எங்களுக்கான தேவையை அங்கீகரிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் சொன்ன வார்த்தைகளோ இல்லாட்டி இது விஷயமோ வந்து கோபமாக எடுக்காமல் இதை அன்பாக ஏற்றுக்கிட்டு உங்களோட மைண்டை மாற்றி எங்களுக்காக கொஞ்சம் யோசிங்க. நன்றி, வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இசைக்கலைஞர் கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். மிக்க நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகின்றது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.